இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பிரமிடு, கோயம்புத்தூர். For more details contact 95784 09555. கோவை கொடிஷியா 1008 திருவிளக்கு திருவிழா ஜூன் 10 நடைபெறுகிறது. கோவை கொடிஷியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் மாதம் 10 குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் 1008 திருவிளக்கு பூஜையும், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 51 மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கும் விழாவும் நடைபெறவுள்ளது. அதன் தொடக்கமாக இன்று கோவையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கோவை திருவிளக்கு திருவிழா லோகோ வெளியிடும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரூர் ஆதீனம் திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், சிரவையாதீனம் குமரகுருபர சுவாமிகள், அவினாசி வாசிசர் மடாலயம் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள், தென்சேரி ஆதீனம் முத்து சிவராமசாமி அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், கோவை கேஜி மருத்துவமனை நிறுவனர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து விழா ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில், ஜூன் மாதம் 10 நடைபெறவுள்ள இந்த திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு பட்டுப்புடவை, வெள்ளி நாணயம் உட்பட 16 வகையான தாம்பூல பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது என்றும், பூஜைக்கு தேவையான 27 வகையான பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது என்றும், இதற்கான கட்டணம் எதுவும் கிடையாது என்றும் கூறியவர்கள், இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும், இந்த விழாவில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இதில் கலந்து கொள்வோர்களுக்கு உணவு, போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தனர். போற்றி. சோதியாய் சுடராய் சுழலி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 10 அன்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இதிலே 1008 திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதிலே முன்னின்று 5 ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய 51 பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக 48 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம், விழாவிலே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிளக்கிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் 27 பொருட்கள் அங்கே பூசைக்குண்டான வகையிலே வழங்கப்படுகின்றது. பூசை முடிந்த பின்னர் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னம்பாளிப்பு என்கின்ற அடிப்படையிலே 9 வகையான தெய்வீக பிரசாதங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன. கையிலே எடுத்துச் செல்வதற்கு தாம்பலப்பையாக 16 பொருட்களை அடங்கிய தாம்பலப்பை அமைந்திருக்கின்றது. வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடும் என்கின்ற அச்சமில்லாமல் இருப்பதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் பேருந்துகளை இயக்கி அங்கங்கே அந்தந்த மையங்களிலே கொண்டு விடுவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளம் அமைதியடைய வேண்டும், ஒளிமயமாக இருக்க வேண்டும், நம்முடைய இல்லம் பிரகாசமாக இருக்க வேண்டும், நம்முடைய நகர் நல்ல ஒளிபெருந்திய நகரமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும். அவருடைய இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும், தொழில் பெருக வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும், நல்லிணக்கம் வளர வேண்டும், உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதாகும். இந்த நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.